ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் 16வது தவணை வந்து எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்த நிலையில் 28/2/2024 இந்த நாள் அன்னைக்கு 16வது தவணையை வந்து மாலை 4:30 மணிக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் இதை வந்து செலுத்த போகிறதா வந்து கொடுத்துருந்தாங்க. அதன்படி தொடர்ந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16வது தவணை இந்த ஒரு தொகையானது தொடர்ந்து வந்து செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து இந்த 16வது தவணை வரலை அப்படின்ற ஒரு இஷ்யூவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு வராங்க. இதற்கான காரணம் என்ன, தொடர்ந்து இந்த 16வது தவணை வருவதற்கு என்ன செய்யணும், அல்லது உங்களுடைய இந்த 16வது தவணை வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு 16வது தவணை வந்திருக்கிறத வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ரூஃபும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து காமிக்கிறேன். ஸோ அது எந்த மாதிரி வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு, இதன் கூடவே என்னுடைய மினி ஸ்டேட்மெண்ட்டும், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மாதிரியான பெயரோட இந்த ஒரு அமௌண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 28/2/2024 இசிஎஸ் பிஎம் கிசான் பெனிஃபிஷரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 2000 ரூபாய் அந்த தொகையை வந்து தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகையானது வரலை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இது வந்துருச்சா இல்லையா, இது வர்றதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். யாராவது வந்து நீங்களும் வந்து இந்த பிஎம் கிசான் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸோ அல்லது ஸ்டேட்மெண்ட்டோ எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஒருவேளை வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி செக் பண்ணுறது, அது மட்டும் கிடையாது, இந்த பிஎம் கிசான் உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து தொடர்ந்து வந்து ரெகுலராக நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இதில் இகேஒய்சி வந்து பண்ணியே ஆகணும். இது வந்து சிஎஸ்சி சென்டர்லையும் பண்ணுறாங்க. நீங்களாக ஓனாக வந்து ஓப்பன் வெப்சைட்லேயும் வந்து உங்களால் வந்து இகேஒய்சி பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த இகேஒய்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். இந்த ஒரு 16வது தவணை வந்து உங்களுக்கு என்னைக்கு போட்டிருக்கான்ற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 16வது தவணை உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரியணும். ஒருவேளை உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது நீங்கள் பிஎம் கிசான் கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய நம்பரை ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பிஎம் கிசானில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரையும் கேப்சாவையும் போட்டுட்டு கெட் மொபைல் ஓடிபி வந்து கொடுத்து அப்படின்னா ஓடிபி ஹாஸ் பீன் சென்ட் அட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு வரும். ஸோ இப்போ உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நம்பர் அப்படிங்கிற விதத்தில் வந்து வந்திருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து மறக்காமல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லது நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம பேக் கொடுத்துடலாம். இப்போ உங்கள் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் இந்த நோ யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ண பிறகு உங்களுடைய கேப்சா அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சாவையும் வந்து போட்டுக்கலாம். அந்த கேப்சாவை போட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். 4 நம்பர் அப்படிங்கிற விதத்தில் வந்து வந்திருக்கும். ஸோ ஓடிபி போட்டுட்டு கெட் டேட்டா வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்த பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸ் இதில் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு பேஜில் உங்களுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் இதில் எஸ்ன்னு சொல்லிட்டு 3மே வந்து இருக்கணும். லேண்ட் சீடிங்கும் எஸ்ன்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு பட்டா வந்து சப்மிட் பண்ணியிருந்தா, பட்டாவை நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்ன்னு வந்திருக்கும். இகேஒய்சியும் உங்களுக்கு டன் ஆயிருக்கு. அதே போல் ஆதாரம் பேங்க்கில் வந்து கரெக்டாக வந்து லிங்க் ஆயிருக்குன்ற விதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு லாஸ்ட்டாக இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு போட்டுட்டு உங்களுக்கு 16வது தவணையை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் 16 வந்து உங்களுக்கு அவைலபிளாக காமிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 16வது தவணை கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த எப்பப்பெல்லாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த 16வது தவணை எந்த டேட்டில் விழுந்திருக்கு அப்படிங்கிற டேட் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வராதவங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸில் 3மே வந்து க்ரீனில் எஸ்ஸில் இருக்கானுங்கிறத கரெக்டாக வந்து செக் வந்து பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை இதில் இகேஒசியோ அல்லது லேண்ட் சீடிங் வந்து நோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கொடுத்து இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசான் வராதவங்களுக்கு தனியாக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் A to Z எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து பிஎம் கிசான் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அல்லது இந்த அப்டேட் எப்படி செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.